சகோதர சகோதரிகளே, உலகம் வாழ்ந்தாலும் தூற்றும் தூற்றும், பிச்சை எடுத்தாலும் தூற்றும், பணக்காரனாக வந்தாலும் தூற்றும். உலகத்தில் நாம் வாழும் பொழுது எந்த வகைகளும் மனிதர்களுக்கு நன்மை செய்ய சொல்லித்தான் எந்த வழிபாட்டு ஸ்தலங்களும் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். அதே விதமாக இந்த நாட்களிலே நன்மை செய்யக்கூடியவர்கள் வந்து யாழ்ப்பாணத்திலே நன்மை செய்தால் நாங்கள் அவர்களை குறித்து விமர்சிக்கிறதும் நல்லதல்ல. அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பவும் இல்லை. அவர் வெளிநாட்டில் இருந்து அவர் இலங்கையிலே போய் கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறார். ஒரு பணக்காரன் போய் அவரிடம் காசு வாங்குவானா? வாங்க மாட்டான். கஷ்டப்பட்டவர்கள்லாம் போய் பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும், வழி இல்லை என்று சொல்லி பணம் வாங்குகிறார். மக்கள் போகிறார்கள். மக்கள் போகிறவர்கள் போய் வாங்கட்டும். நீங்களே அதை விமர்சிக்கு அதற்கு பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய விருப்பம். அவர் செயின்ட் ஜோன்ஸில் படித்தவர் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த வகுப்பெல்லாம் படிக்கிறப்பார். அவரை குறித்து நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். அவர் ஆரம்ப காலத்திலே எவ்வளோ தூரம் எப்படியெல்லாம் லைஃப் ஸ்டைலிலே பள்ளங்கள் மேடுகளுக்குள்ள கடந்து வந்து அவர் பணத்தை சம்பாதிச்சு பிள்ளைகளையும் படிப்பிச்சு அந்த பணம் ஏழைகளையும் கொடுக்குறார். அதை கொடுத்து நீங்கள் வாதாடுவது அது நல்லதல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. பணம் தேவை என்பதை அவர் உணர்ந்து, உங்களுக்கு தெரியுமா, 1987ஆம் ஆண்டு 88ஆம் ஆண்டிலே வெளிநாட்டு இராணுவம் வந்து மக்களை அங்கே பாதுகாத்தவர்கள். பிறகு சண்டை வந்து விட்டது. அப்பொழுது பணமெல்லாம் தெருவிலே பறந்து கொண்டு போனது. அந்த பணத்தை யாரும் எடுக்க முன்வரவில்லை. ஏன் எடுக்க வரவில்லை? பணத்தை எடுக்க போனால் அங்கால திருப்பி அங்கே சாக வேண்டி வரும். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே என்று சொல்லுவார். ஆனால் பணத்தை வைத்து எல்லாம் செய்ய முடியும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அவர் காலுக்கு கீழே பணத்தை போட்டு மிதித்தா உங்களுக்கு என்ன? அவர் காலுக்கு கீழே பணத்தை போட்டுட்டு ஏறின்ற காலம் என்றால் பணம் எனக்கு கீழே இருக்கு என்பதை அவர் விளங்கப்படுத்துவதற்காக. நான் இன்றைக்கு இருக்கிறேன், இந்த பணம் என்னை வழிநடத்த முடியாது, இந்த பணத்தினால் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் செய்யலாம் என்று அவர் சொல்லவில்லை. அவர் அந்த நாட்டில் இருந்து வந்து ஏழைகளுக்கு கொடுக்கிறார். இவர்கள் விமர்சித்தது அவரை குறித்து பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாராம், அரசியலுக்கு வரப்போகிறாராம் என்றெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்கள். நான் ஒருபோதும் எந்த சிந்தனை என்ன மாதிரி என்று சொன்னால், பூமி உருண்டை என்று சொல்லும் பொழுது தட்டை என்று தான் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் உருண்டை என்று கண்டுபிடித்தது தான் இப்பொழுது நாங்கள் படிக்கிறோம். பூமி உருண்டை வடிவமானது. அவர் கொடுக்குற பணத்தை கிராமிய சேவையாளரை அணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தன்னுடைய வீட்டில் வைத்து பணத்தை கொடுக்குறார். கேள்விப்படுறவர்கள் போகிறார்கள், விசாரிக்கிறார், அவர்கிட்ட வீடியோ பார்த்துறார், உதவி செய்கிறார். அதை குறித்து நாங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றது நாங்கள் அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. அவர் கொடுக்குற பணத்தை அவர் ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் அதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. ஏன் சொல்லுங்க? அவர் தன்னை பணத்தை கொடுக்குறார், தன்னை பிள்ளைகள் உழைத்த பணத்தை சேர்த்து வச்சு கொடுக்குறார். எல்லாவிட்ட அவரை சொத்தை விற்றுட்டு கொடுக்கலாம், எல்லாவிட்டாலும் அவருடைய தேவை போன்ற சொத்துக்கள் இருக்கலாம், விற்றுட்டு கொடுக்கலாம். அதை பற்றி நாங்கள் விமர்சிக்கக்கூடாது, ஆலோசனை வழங்கவும் கூடாது. அவர் பணத்தை கொடுத்து அரசியலுக்கு போகிறான்னு சொன்னால் இப்பொழுது இருக்கிற அரசியல்வாதிகள் அப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம். அவர்கள் வேறு வகையிலே சேவை செய்யலாம். அரசியலுக்கு வாரதற்கு இப்படி ஒரு வழியை அவர் தேடலாம். தேடும் பொழுது அதை குறித்து நாங்கள் விமர்சிக்கக்கூடாது. உடல் இருக்கிறது. இந்த வாய் செய்கிறதே கால் செய்யுமா? வாய் செய்கிறத கால் செய்யுமா? எல்லாம் கை செய்கிறத இந்த காது செய்யுமா? இந்த காது செய்கிறத கால் விரல்கள் செய்யுமா?
இந்த கண் செய்கிறத இந்த வாய் செய்யுமா? எல்லாத்துக்கும் ஒரு தொழில் இருக்கிறது. எல்லா தொழிலும் எல்லா அங்கங்களையும் சேர்ந்துதான் ஒரு மனிதனை உருவாக்கி கடவுள் வைத்திருக்கிறார். அவருக்கு இந்த வேலையில் அவர் ஒரு கையாக இருக்கலாம். அந்த கைகளினால் தனக்கு இருக்கிற பணத்தை எளிதில் கொடுக்கலாம். நீ விமர்சிக்க நீ கண்ணாக இருக்கலாம். உனக்குள்ள வேற டேலண்ட் இருக்கும். மற்றவனுக்கு ஒரு கால், மற்றவன் கால் ஒரு காலாக இருக்கலாம், ஒரு அங்கத்தில் ஒரு தலையாக இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம், மூக்காக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கிறது. அதான் no one has seen God at any time. If we love one and another, God abides in us. God's love is perfected. இது ஒரு சரித்திரத்தில் முதலிடம் வைக்கக்கூடிய இடம் இந்த 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 சகோதரன் செய்கிற விடயம். இன்னும் தொடர்ந்து செய்யுங்கோ மை ஃப்ரெண்ட். என்ன குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நானும் செஞ்சோம் தான் படிக்கிறேன். தொடர்ந்து செய்யுங்கோ. நான் உங்களை அப்ரிசியேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆலோசனை நான் வழங்க வரவில்லை, மற்றவர்கள் கலைக்கிறதை குறித்து தான் அவர்களுக்கும் ஆலோசனை வழங்கவில்லை. இது நல்ல காரியம் என்பதை நான் உங்கள் மத்தியிலே அனைவருக்கும் இந்த வீடியோடாக அனுப்பி வைக்கிறேன். நன்றி.